ஒரு மாதிரி திமுகவை மட்டும் டார்கெட் செய்து திமுகவை மட்டும் பலவீனப்படுத்தி திமுகவை மட்டும் அப்படி அந்த வாக்குகளை பெற வேண்டும், சிறுபான்மை வாக்குகளை பெறணும், எதிர்ப்பு வாக்குகள் பாஜகவுக்கு போட விரும்பாத வாக்குகளை பெறணும், அவ்வளோதான். அந்த வேலையை செய்வதற்கான ஒரு டீம் ஒர்க் அதான் நடக்குது. அதனால தான் அவங்க குறிப்பிட்டு பிளான் பண்ணி இந்த 24 பேரை மட்டும் எடுத்திருக்காங்க. சரி, 24 பேருக்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்க, 24 பேருக்கு போய் பார்த்தேன்னு சொல்கிறாரு, எல்லாரும் வந்து பார்த்தாங்க, ஏன் மற்றவங்கள பார்க்கலன்னு நான் கேள்வி கேட்குறேன். இப்போ இருக்கின்ற ஸ்னோலின் துப்பாக்கி தூடில் அந்த அந்த இளம்பெண் அந்த அந்த இதில் பட்டுச்சுல கழுத்தில், ஸ்னோலின் அம்மாவை போய் பார்க்க வேண்டியதானே தூத்துக்குடியில்? அப்போ போய் பார்த்தாரு, இப்போ போய் பார்க்க வேண்டியதானே, இப்போவும் கூப்பிட வேண்டியதானே? நீங்கள் ஸ்லோனின் அவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் அதிமுக ஆட்சி நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியிருக்கும். அல்ல, அதிமுக ஆட்சி நடக்கிறப்ப நடந்த துப்பாக்கி சூட்லையும் அவர் நேரில் போய் பார்த்தாரு, ஆறுதல் கூறினார்ல. இப்போ இந்த கூட்டத்துக்கு கூப்பிடுங்க. திமுக ஆட்சியில் நடந்த சம்பவத்தை இப்போ கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ கட்சி ஆரம்பிக்கல, இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ புரியுதா உங்களுக்கு? திமுக ஆட்சியில் நடந்த விஷயத்தை மட்டும் கட் பண்ணி பேஸ்ட் பண்றாங்க. திமுக ஆட்சியில் மட்டும் நடந்த இந்த 4 வருடம் நடந்த விஷயத்தை மட்டும் கட் பண்றாங்க, கொண்டு வந்து மேடையில் பேஸ்ட் பண்றாங்க. அதை தாண்டி போயிடக்கூடாது. ஏன் ஸ்னோலின் அம்மாவையும் கூப்பிடுங்க, அங்கே பாதிக்கப்பட்டவர்களையும் கூப்பிட்டுருக்கணும். அதற்கு முன்பாக எடப்பாடி ஆட்சி காலத்தில் போலீஸ் நடந்த கூப்பிட்டுருக்கணும். இந்த சாத்தாங்குளம் சம்பவத்தை சம்பந்தப்பட்டவர்களை நீங்க மேடையில் கூப்பிட்டுருக்கணும். அப்படி கூப்பிட்டு இருந்தா உங்க பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்குன்ற. நீங்க இதில் எடப்பாடி டச்சே பண்ணல, எடப்பாடி காலத்தில் நடந்த எந்த விஷயத்தையும் நீங்க பேச விரும்பல. திமுகவையும் ஸ்டாலினை மட்டும் டார்கெட் பண்றீங்க. உங்களுக்கு தலைப்பு வேணுங்க, சாரிமா சர்க்காருக்கு தலைப்பு வேணும், கண்டென்ட் வேணும்.